Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல ஒரு சூப்பர் vlog தான். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துல முதல் முறையா கொய்யாக்காய் வந்து காய் காய்ச்சிருக்கு. அதை தான் இப்போ வந்து வெட்டி சாப்பிட போறோம். எதுக்காக நான் முதல்ல இத சொல்றேன்னா அதுக்கு அடுத்து ஒரு சமையல் ஒன்னு செய்யலாம்னு. சரி காயை வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. இது எப்படா பறிச்சு சாப்பிடலாம் அப்படினு தோணுது. முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து சமையலை பார்க்கலாம் அப்படினு தான். நம்ம இங்க கத்தி தட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பறிக்க போறோம். அதனால உப்பெல்லாம் எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னு. நம்ம ஆயுதத்தில் எடுத்து போடுவோம். போதும். ஒத்த கொய்யாக்காய்க்கு இத்தனை உப்பு வத்தலையா? மிளகாத்தூள் வேணுமா சார்? அது கூட சும்மா அப்படியே லைட்டாக ஒரு மிளகாத்தூளை போட்டு அப்படியே கலந்து விட்டுரும். அவ்வளோதான். உப்பு மிளகாத்தூள் போட்டு கலந்தாச்சு. நம்ம போய் முதல்ல என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒத்த கொய்யாக்காய்க்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் அப்படின்னு நினைப்பீங்க. நான் முதல்ல வளர்த்த கொய்யாக்காயில் கொய்யா மரத்தில் இல்லை செடியில் காய்க்குது. அப்போ அது வந்து கொஞ்சம் ஆர்வமாக தானே இருக்கும். அதுவும் மாடி தோட்டத்தில். வாங்க போகலாம். நான் பிடுங்குறேம்மா. இருடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடுங்களா? பாருங்க, இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் எங்களுக்கு. இரு காட்டிக்கலாம். இந்த கொய்யாக்காய் தான் பறிக்க போகிறோம். நல்லா பெரிய கொய்யா. இந்த கொய்யாக்காய் வந்து நம்ம செடி வாங்குறப்ப இருந்த கொய்யாக்காயில் நம்ம வாங்கிட்டு வரப்போ ஒன்று இருந்தது. அது கீழே உதிர்ந்து மறுபடியும் புதுசாக பூ பூத்து வளர்ந்து இப்போ பாருங்கள் இதில் இங்கெல்லாம் பிஞ்சு இங்கே 2 இருக்குது. இங்கே இருக்கு பாரு. இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இந்த பூ பூத்து இதில் வந்துச்சு. சூப்பராக வருது. இதுவும் வருது. அதுக்கு முன்னாடி வந்தது தான் இது. அதனால சரி. ஐயோ, ஒரு இது விழுந்துருச்சு கீழே. அடி பாவி, பிஞ்ச கீழே தள்ளி விட்டுட்டா. சூப்பர் கொய்யாக்கா. இப்போ கழுவிட்டு வரேன். கழுவணும்னு இல்லை, நம்ம டெய்லி தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் இருக்கோம். அதனால் பரவாயில்ல, நான் சும்மா கொஞ்சம் கழுவிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் பூச்செடியாக வச்சுருக்கோம். இங்கே என்னென்னா எல்லாம் காகிதப்பூ, அப்புறமா ரோஜா செடி, காகிதப்பூ, அப்புறமா மல்லி, ஜாதி பூச்செடியெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. அப்போ ரொம்ப காய் போல் இன்னும் பழுக்கணும் போல். இன்னும் பெருசாக வருமா? அதுவும் இந்த இங்கேலாம் பச்சையாகணும் போல். இந்த வெள்ளையா சூப்பர். என்னடா செகப்பு கொய்யான்னு சொல்லி வித்துட்டாரு. ஏமா கடைக்காரியை நீ ஏமாத்தி வித்துட்டாரு. நானும் பிங்க் கொய்யா அந்தமா நினைச்சேன். செகப்பா இருக்கும். அந்த செடியோட நாங்க வாங்குறப்ப அந்த அதுல படம் கூட போட்டிருந்துச்சு. சிகப்பு கலர் கொய்யா தான் போட்டிருந்துச்சு. ஐயோ, நீ ஏமாத்திட்டாரு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. கத்தி சரியில்லை. சாப்பிட்டு பார்க்கலாம். இரு, எல்லாருக்கும் வெட்டிக்கலாம். நான் தான் டேஸ்ட் பார்க்குறேன். கொஞ்சம் உப்பை எடுத்து தொட்டாச்சு. எனக்கு அப்படியே எச்சி ஊறுது. சூப்பராக இருக்கு. என்ன இனிப்பு. ப்ராமிஸா சூப்பராக இருக்கு. இந்தாங்க, சாப்பிட்டீங்களா? இந்த நீ சாப்பிடு. அடி பாவி, கொய்யாக்காய் வீணாகிட்டாலே. அதை எடுத்து இங்கே வைக்கிறோம். நல்லா காய வைக்கிறோம். டேஸ்ட்டு நல்லா இருக்கு. இது வந்து காய் மாதிரியே இல்லை. நான் கீழே இந்த கொய்யாக்காவே எடுத்து சாப்பிட்றேன். உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொய்யாக்காய் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கும்? நான் ஆச்சும் கசக்குவோம் காயாக இருந்ததில் வெட்டும்போது. ஆனால் பல்லில் கடிக்க முடியாது. ரொம்ப தான் வேணும். பொடி நல்லா இருக்குது கடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வெட்டும் போது ரொம்ப இதாக வெட்டுறப்ப நல்லா இருந்துச்சு. நான் கூட சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காய் வந்து ஒரு மாதிரி இந்த தண்ணியாக இருக்கும், ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படி கசப்பு சிலது. இவங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுமா? உனக்கு அவளுக்கு வாய்க்கா சகரா சொத்து தகரா வேணான்னு சொல்லிடு. உனது அது எப்போ பாரு அவமானப்படுத்திட்டே இருக்கு. குட்டிமையில கொய்யாக்காய் வந்து சாப்பிட்டாச்சு. கொய்யாக்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த முருங்கையும் நெல்லிக்காயும் வச்சுருந்தோம். அதை இந்த இடத்துல தூக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி நான் ட்ரெயின் செல் மேட்டு வாங்கி அது மேலே கொஞ்சம் இது மேலே தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு முருங்கையும் நெல்லிக்காயும் அங்கே வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து இது ரெண்டுக்குமே இருக்கா போல் சூப்பராக செட் ஆயிருச்சு. ஜாதி பூவும் பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10-20 பூக்கிட்ட நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மல்லிகைப்பூ நல்லா படருது. இப்போ தான் உரசுது. இப்போ நல்ல மழை இல்லை. பூவும் பூத்து பூ பறிச்சாச்சு.
சாயங்கால நேரமாக வந்து மாடிக்கு வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இங்கே செடிங்கெல்லாம் அங்கங்கே அப்படியே பூத்துட்டு இருக்குமா, நல்லா தளைஞ்சிட்டு அப்படி நல்லா இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வாழை மரம் கூட உங்களுக்கு தெரியுதா நெந்தில் அப்பப்போ தப்பனைகளுக்கு வந்து வாழை இலை வச்சுருந்தேன்னா நம்ம வீட்டு வாழை மரத்தில் வந்து வெட்டி தான் வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வந்து உட்காந்துட்டோம்னா மாடி தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஷாஷாவுக்காகவே மேலே வர்றேன். இப்போ எனக்காக வர்றதை விட ஷாஷாவுக்காக தான் மேலே வர்றது அதிகம். ஏன்னா அவள் தான் வந்து கரெக்டாக அது டைம் வச்சுருக்கு. காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம் வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கட்டாயம். அதனால மாடியில் அவளுக்காகவே வரும். நான் வந்துடுவேன். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மாமா 2 பேரும், நானும் ஷாஷா இல்லைன்னா மாமா ஷாஷா, இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்து மேலே மாடியில் வந்து உட்காந்துட்டு இருந்துட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். அதே போல் தான் இப்போ நைட்டுக்கு வந்து டின்னர் எதுனா பண்ணணும். போயிட்டு என்ன வாசமா பண்ணலாம் டின்னருக்கு? கார தோசை கூட செய்யுங்க. கார தோசையா? சட்னி வேறு செய்யணுமா? அதுக்கு என்ன சட்னி? கார தோசையும் ஏதாவது ஒரு சட்னி ஒன்று பண்ணிடலாம். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டின்னர் ரெசிபி ஒன்று பண்ணுவோம். அது என்னன்னு போயிட்டு கீழே போய் பார்த்துட்டு குருவி பாரு. நம்ம வீட்டில் வந்து 2 குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. ஒரு பாத்ரூம், எங்களோட பாத்ரூமில் ஒரு குருவி கூடு கட்டி முட்டை பொரிச்சிட்ருக்கு. முட்டை பொரிச்சிச்சு, அது அடை காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஹஸ்பண்ட் பாத்ரூமில் வந்து ஒரு குருவி இப்போ தான் கூடு கட்ட ஆரம்பிச்சு, கூடு கட்டி முடிச்சிட்டா. இந்த இப்போ போகிறா. அப்புறம் ஹஸ்பக்கோட பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவி கூடு கட்டிட்டு முடிச்சிருக்கு. இப்போ தான் அவங்களோட பில்டிங் வேலையை முடிச்சிருக்காங்க. இப்போ 2 குருவி வந்து 2 பக்கம். எங்கள் பாத்ரூமில் வந்து ஃபேன் போடவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து குடியிருக்காங்க. அதனால் ஃபேன் போடவே முடியல. அந்த ஃபேன் மேலேயே கூடு கட்டி முட்டை பொரிச்சிருக்கு. அதனால் அதில் ஃபேன் போடல. ஹஸ்பக் ரூமில் பரவாயில்ல, என் ரூமில் பரவாயில்ல, ஏதோ கருணை காட்டி கொஞ்சம் மேலே போய் தள்ளி கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பக்கு. 2 பேர் என்னைக்கு முட்டை பொரிச்சு குஞ்சை பொரிச்சு காட்டுறாங்கன்னு தெரியல. அது குஞ்சு பொரிச்சா நான் காட்டுறேன். அந்த குருவி வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன். அந்த குருவி வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். சமைக்கிறதுக்கு போய் நைட்டுக்கு ஏதாவது டின்னருக்கு எதனா பண்ணுவோம். அஸ்மா வந்து தோசை கேட்டுச்சு. பார்க்குறேன் கீழே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இல்லைன்னா அவள் கேட்ட மாதிரி கார தோசை சட்னியை கூட நம்ம செய்யலாம். அப்புறம் நம்ம கத்தால வந்து பூ பூத்துருக்காங்க. 2 பூ. ஃபஸ்ட்டு இது பூத்துருச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்று இங்கே 2வது பூ பூத்துருக்கு. 2 பூ பூத்துருக்கு கத்தாலையில். இது வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இந்த கத்தாழை. அது வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கிட்ட இருந்து இந்த கத்தாழை நான் வச்சுருக்கேன். அப்படி இருந்து இப்போ நிறைய இதில் நான் வந்து இதுலேருந்து பிரித்து நிறைய இதில் நட்டு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கத்தாழை இது. பாருங்க, பூ பூத்தா நல்லா இருக்கு, அழகாக இந்த கத்தாழை பூ பூக்கிறது. இப்போ அவ்வளோதான். நான் இந்த பூ காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே போயிட்டு இந்த தண்ணி ஊற்றுறாங்க. இப்படி தண்ணி ஊற்றுறதுலே ஒரு கலாட்டா நடக்கும். அந்த கலாட்டாவெல்லாம் நம்ம சமாதானப்படுத்திட்டு கீழே போய் டின்னர் பண்ணலாம். சட்னி செய்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 6-7 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். வரமிளகாய் எடுத்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, அது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கருக விடாமல் வதக்கி எடுத்துட்டு நம்ம வறுத்தெடுத்த வரமிளகாய் இது கூட சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கல் நல்லா காஞ்சிருக்கு. மேலே எண்ணெயை ஊற்றுவோம். சூப்பர் தோசை. இந்த மாதிரி தோசை சாப்பிட்டு பல வருஷங்களாச்சப்பா வீட்டில். சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு பருப்பு போட்டு அரைச்ச மாதிரி ஒரு சட்னி. அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருந்தால் தான் கார சட்னி செய்ய முடியும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியும் ஒரு கார சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.